உண்மையிலேயே நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் தொல் திருமாவன் அவர்களை பாராட்டலாம். உண்மையில் அவருக்கு செஞ்சிருக்க செயல் சிறப்பானது. காலையில் கூட அதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். நம்ம உலகன் நாயகன் அவர்கள் நான் இந்த தேர்தலில் போட்டியிடலை, என்னுடைய முழு ஆதரவையும் திமுகவுக்காக நான் கொடுத்து களத்தில் இறங்கி வேலை செய்கிறேன், பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதற்காக இன்று நம்ம ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு பண்ணாமல் அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்காம செய்கிறது நல்லதாக இல்லை, ஏற்புடையதாக இல்லை. அதனால் அவருக்கான கண்டிப்பாக அவருடைய சின்னத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முதலமைச்சர் ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. உண்மையிலே இதை பாராட்டலாம். ஏன்னா அரசியல் அப்படி தான் இருக்கணும். அந்த இடத்துல போய் உட்கார்றப்ப தான் எதிரில் இருக்கிறவரை ஒரு எதிரியாக பார்க்கணும். அதை எடுத்து அதை தாண்டி நம்ம வெளியில் வந்துட்டோம்னா எல்லோரும் நண்பர்களாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்கவுங்க கட்சிக்கு அவங்கவுங்கள தேவைக்கு மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத எடுத்து சொல்கிறாங்க. போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஐயா வைகோ அவரோட பையன் துரை வைகோ அவர்கள் திருச்சியில் நிற்கிறப்ப கண்டிப்பான முறையில் திமுக உதயசீலன் சின்னத்தில் தான் நிற்கணும்னு அவரை கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் அவர் போராடி நான் தனி சின்னத்தில் தான் நிற்பேன்னு சொல்லி தீப்பெட்டி சின்னத்தில் ஜெயித்தார். இன்று வேட்பாளர் அறிவித்து இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் எந்த சின்னத்தில் நிற்பீங்கன்னு ஐயா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்டப்ப அவர் தெளிவாக சொல்கிறார், எங்களுக்கு எங்கள் சின்னத்தில் நிற்கணும்னு அவசியம் இல்லை, சிறு சிறு கட்சிகள் அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதிலே நின்றுக்கலாம் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்கிறார். இதுதான் நாகரிகமான அரசியல். என்னதான் இருந்தாலும் நம்ம நல்லது செஞ்சால் அவங்கள பாராட்டணும், தவறு செஞ்சால் எதிர்க்கணும். அதாவது எதிரில் இருக்கிற எதிர்க்க தான் செய்யணுமே தவிர அரசியலை பொறுத்தளவுக்கு எதிரியாக பார்க்கக்கூடாது. படிக்கிறப்ப நம்மளை சொல்லுவாங்க, நம்ம கூட படிக்கிறவங்கள நண்பனாக பார்க்கணும், நான் முதல் ரேங்க் வரணும் ரெண்டாவது ரேங்க் வரணுங்கிற மட்டும் போட்டியாக தான் பார்க்கணும், பொறாமையாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே தான் அரசியல். எதிரில் இருக்கிறவங்கள எதிர்க்கிறவங்களா தான் பார்க்கணும், எதிரியாக பார்க்கக்கூடாது. உண்மையிலே ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி செஞ்சுருக்க செயல் அவரை உண்மையிலே சிறப்பாக பாராட்டலாம். என்ன தான் அவர் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் பெருந்தன்மையாக எனக்கு வேண்டாம், நான் இந்த தேர்தலில் போட்டிடுறேன்னு சொன்னாலும் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய ஐயா தொல் திருமாவளவனுடைய இந்த செயல், இதுக்கு மேலே திமுக அவங்களுக்கு கொடுக்கல, அதெல்லாம் அடுத்த விஷயம். தைரியமாக அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு தைரியமாக அவங்களுக்கு இதை செஞ்சு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வேண்டுகோள் வச்சுருக்கிறாரில்ல, அதுக்கே அவர் ஒரு பாராட்டலாம். உண்மையிலே ஐயா தொல் திருமாவளவனுக்கு வாழ்த்துக்கள். இப்படி தான் இருக்கணும் அரசியல். என்ன தான் நம்ம ஒரு கட்சியை சார்ந்து இருந்தாலும், ஒரு கட்சியில் கூட்டணியில் இருந்தாலுமே கூட அவங்க செய்கிற தவறை சுட்டி காட்டினா மட்டும்தான் அவங்க அதை சரி செய்ய முடியும். நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாரு. அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.